ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள தலைப்பு, அளவு கடந்த துன்பத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது அதில் இருந்து உடனடியாக வெளியில் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திரு சிற்றம்பலம். ஆழமான துன்பம்னா என்ன? முதல்ல நம்மளுடைய நெருக்கமான உறவோ இல்லை உடன் பிறப்புகளோ யாராவது பெரிய துன்பத்தை நான் சொல்கிறேன், இழந்துட்டோம், அவங்க திருவடி அடைஞ்சிட்டாங்க, சுவாமி அடைஞ்சிட்டாங்க, இல்லை சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, இப்படியாப்பட்ட ஒரு பெரிய துன்பம் இருக்குது. இன்னொரு விஷயம், காதலர்கள் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பயங்கரமான காதலை செஞ்சவங்க என்னால் வாழவே முடியாதுன்னு கூடிய பெரிய துயர் தான். அதுவும் அதில் இருந்து என்னால் வெளியே வர முடியலை. மரண வேதனை, ஒரே வறுமை, என்னால் சுத்தமாக முடியலை. இப்படி இருக்கக்கூடியவர்கள் மரண துன்பம், மரணமே பரவாயில்லடா, இந்த உலகத்துல என்னால வாழ முடியும், ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை தருதுன்னு கூடியவர்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, வறுமையில இருக்கிறவர்கள் கண்டிப்பா கடனாவது வாங்கி முதல்ல என்ன பண்ணணும்னா வெளியூருக்கு போகணும், போகாத ஊருக்கு போகணும். நான் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்னு வச்சுக்கோங்க, நான் தினமும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறது இது போது என் பழக்கம். அப்படி நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், திருவண்ணாமலையை போறதை விட்டுட்டு வெளிக்காற்று வாங்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காற்று வட்டாரத்தில் இருந்தால் நான் என்ன பண்ணேன், இங்கிருந்து பிடிக்கணும் ட்ரெயினை, சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் அப்படி போகணும். மயிலாடுதுறைன்ட்டு மாயூரநாதர் வைத்தீஸ்வரன் போ, சீர்காழி சட்டைநாதர் பாரு, திருவாரூர் ஆரூர் பெருமானை பார்க்கறது, இப்படி புதிய காற்றுகளை வாங்க போயிடணும். அது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் லேசா அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். அந்த சுவாமிகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த தலை யாத்திரை போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதுசு புதுசாக மாற்றம் அடையும். இப்போ நம்ம வீட்டுள்ள இருக்கிறோம், நம்ம வீட்டுள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது, நம்ம அங்கே அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, அது வேற மாரி இருக்கும். வெளியே வந்தவனே நம்மளுடைய ஆக்டிவிட்டி வேற மாரி இருக்கும், புதிய இடங்கள் வேற மாரி இருக்கும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு இடங்கள் போகும்பொழுது நம்மளுடைய ஒரு புத்துணர்ச்சியானது மாறுபடும். உணர்வுகள், அது நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகணும்னா எதற்காக ஆகும்னா, நம்ம ரொம்ப கவலையில் இருக்கிறோம், அந்த கவலையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த மாரி வெளியூர் பயணம், நாங்கள் போகாத ஆலயங்கள் போகிறது, ரொம்ப தூரமான ஒரு டிராவல் பண்ணும்பொழுது எல்லாமே இதிலிருந்து வெளியே வரலாம். கண்டிப்பாக இதிலிருந்து உடனே வெளியே வந்துடலாம். இன்னொரு விஷயம், ராமேஸ்வரம் எவ்வளவுதான் பெரிய துன்பங்கள் இருக்கும்போது அந்த தண்ணியில நீங்க மூழ்கி எழுந்தா கண்டிப்பா இருந்து விடைபெற்றுடலாம். திருவண்ணாமலையும் அப்படிதான். ஒரே ஒரு முறை ரொம்ப துன்பம் இருக்கு அப்படின்னா அருணையும் அதே தான். அந்த துன்பத்துல நீங்க கிரிவலம் வரீங்களோ வரலையோ, அந்த கோபுர வாசல்ல போய் உட்கார்ந்து உங்களுடைய துன்பத்தெல்லாம் நினைச்சு, இங்க நீங்க எப்படி வீட்டுல இருந்து இந்த மரண வேதனை தாங்க முடியலன்னு கதறீங்களா, அந்த கதலை நீங்க அங்க போய் கதறினா போற, வேற எதுவும் பண்ண தேவை. எல்லாருக்கிட்டையும் கத்தி ஒன்றும் கதற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மனக்குமுறல் இங்க எப்படி இருக்குதோ அந்த மண்ணில் போய் உங்களுடைய மனக்கவலை நீங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மனக்குமுறலுக்கு ஒரு தீர்வை அங்கே யாராவது ஒருத்தர் உங்களை வந்து கூறி அதுல இருந்து வெளிவரக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா பண்ணுவார். இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அருணையில எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு இடங்கள் போனால் உங்கள் வாழ்க்கையில் தானா, இப்போ ராமேஸ்வரம் போகிறேன், நான் நீரில் மூழ்கிறேன், இப்போ என்னுடைய பற்றெல்லாம் அறணும் அப்படின்னு நான் மூழ்கிறேன்னா மூழ்குவேன், அதுலேயும் பற்று அறுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு சுவாமி. ஆனால் நேராக வந்து ஒரு மனித மூலியமாக வந்து நீ கவலைப்படாத, எல்லாம் கொஞ்சம் காலத்தில் எல்லாம் முடிஞ்சிடும், இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அருளை செய்யக்கூடியவர் கருணை கடல் அண்ணாமலையார். அதனால தான் அங்கே போக சொல்லுது. நம்ம என்னதான் வாழ்க்கையில் உடனே நடந்துருன்ட்டு ஒரு இடம் போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து மனசு ஏற்றுக்காது. ஆனால் யாராவது வார்த்தையில் தெரியாத ஆள் வந்து சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வரும், கண்டிப்பாக நடந்துருண்டா அப்படின்ற ஒரு ஆனந்தம் வருதுல, அந்த ஆனந்தம் அண்ணாமலையார் தருவார்.
திருவண்ணாமலை போய் உங்களுடைய மனக்குமுறல்களை நீங்கள் நினச்சிட்டு அங்கே ஃபீல் பண்ணும்போது யாராவது ஒருவர் தெரியாத ஆளோ தெரிஞ்ச ஆளோ எப்படியோ ஒன்று உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர் சொல்லாமல் போக மாட்டார். இல்லைப்பா நீ என்னுடைய துன்பம் 10 நாளுக்கு இருக்குது, இதுதான் விதின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் சொல்லிட்டு போயிடுவார். கவலைப்படாத, கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும், பொறுத்துக்கோன்றதையும் சொல்லிடுவார். ஆனால் பதிலளிக்காமல் என்னைக்குமே அந்த அருணையானது இருக்காது. கவலையால் வருபவர்களை என்றுமே கண் கலங்க வைத்து அனுப்புவதில்லை. தேடி சென்று திருந்தடியே துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர். ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே, நமது உள்ள வினைகளே. அந்த சுவாமி யாரெல்லாம் தேடி போய் அந்த அருணை நாதனுடைய திருவடியை ஏத்துறீங்களோ அந்த சிவம் உங்களை நோக்கி வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களுடைய வினையெல்லாம் அடிச்சு துரத்தக்கூடியவர். அந்த கருணை கடல்கிட்ட போனா இந்த கவலையெல்லாம் வேறு அருந்து போகக்கூடிய விஷயங்களை கைவர சொல்லுவார். நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு இப்படியெல்லாம் நீங்க போகலாம், கண்டிப்பாக இருந்து வெளியே வரலாம். சரி, சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி திருவண்ணாமலை ஒரு கிரிவலம் சென்று வந்தால் எப்படி ஒரு மாற்றம் கிடைக்கின்றதோ அதே போல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆலயம் எதுனா பட்டினத்தார் கோவில். ஒற்றியூர் கடலோரத்தில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய பட்டினத்தார் கோவில் 1000 கேள்விகள் ஆழ்மனதில் இருப்பதையெல்லாம் கிளறி அதற்கான உண்மையான விடைகளை கூறுபவர் பட்டினத்தார். நீங்க அங்க போயிட்டு 2 நாள் அதிகபட்சம் அதுக்கு மீறாது உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றார் சுவாமி. பெரிய தொல்லை அங்க போயிட்டு வந்தா சரியாயிடும். பெரிய கர்மனை தொடர்ந்துட்டே இருக்குது, போயிட்டு வந்தா சரியாயிடும். பேய் தொல்லை தாங்க முடியல, என்னென்னமோ செய்யறேன்லாம் சொல்றாங்க, எல்லாமே நீங்க பட்டினத்தார் ஆலயம் போயிட்டு வந்தா அவ்வளவும் சரியாகும். அவ்வளோ பெரிய ஆலயனா அவர். சுவாமி மேல அப்படி அன்பு வைத்து அன்போடு கலந்த தெய்வம் அவர். அதனால் அங்கு சென்றாலும் இதற்கு முடிவு உண்டு. இப்போ திருவண்ணாமலை போக முடியாதவர்கள்லாம் பட்டினத்தாரில் ஒரு விஷயம் நீங்கள் உடனே வெளியே வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக பட்டினத்தார் போகலாம். பட்டினத்தார் போன உடனே உங்களை பேக் பண்ணி அண்ணாமலையருக்கு அனுப்பிச்சிருவார், மாற்று கருத்து கிடையாது. அருணை நினைப்போருக்கு ஒரு நாளும் அல்லலே இல்லை. தீராத துன்பங்கள் எங்களால் இப்படி டிராவலே பண்ண முடியல, நீங்கள் சொல்கிற அளவுலாம் நான் தூரமாக போன காசு இல்லை, செல்வம் கிடையாது, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், அந்த செல்வத்தை வச்சு நான் 10 நாளுக்கு உணவையாவது சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு நான் வறுமையில் இருக்கிறேன்னா எங்கேயுமே போக வேண்டாம். அருணாச்சலம் 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 உங்கள் மனதில் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 30 நிமிடம் சொல்லுங்க, கண்டிப்பாக அதற்கான விடையையும் அங்கே சொல்லுவார் சுவாமி. அவரவர் நிலைமையை ஏற்றாற்போல் அவரவர் செயல் ஏற்றாற்போல் அந்த அருணையின் அருளும் அவ்வாறே இருக்கும். அவன் மிகவும் கருணை வல்லல். அதனால் நீங்கள் இருந்தவாறு எண்ணலாம், கவலையே கிடையாது. இருக்கப்பட்டவங்க போகலாம், லாங்கா சுற்றிட்டு அழகாக வெளியே வரலாம். என்னால் எதுவும் இல்லைன்னா இருந்தவாறு எண்ணி ஏசரான் நினைத்திடு என்னுடைய எம்பிரான் என்றென்று அந்த சுவாமியை திட்டாம, என்னடா என் வாழ்க்கை இப்படி குட்டிச்சோரா பண்ண, அந்த சிவத்தை ஏசாம அந்த சிவத்தை நினைத்தா கண்டிப்பா நினைந்தவாறே உங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பாவத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய விஷயமா உள்ள வந்து நின்றுவார் சுவாமி. நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.